என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 19ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆயத்தப்படு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் 4ஆம் அதிகாரம். ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 4:6 முதல் 11 வரை. கர்த்தர் தொடர்ந்து தான் தெரிந்து கொண்ட மக்களை குற்றம் சாட்டுகிறார். தண்டிப்பதற்கன்று, திருத்துவதற்காகவே. ஆமோஸ் என்னும் மேய்ப்பன் மிகுந்த கடுப்புடன் பாசானின் மாடுகளே என்று சமாரிய பெண்களை அழைக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் கவுஸ் என்றே இருப்பதை கவனியுங்கள். அதாவது சமாரிய ஆண்கள் ஏழைகளை ஒடுக்குவதை ஏற்கனவே சொல்லிவிட்ட தீர்க்கன், பெண்களும் அக்கொடுமையைச் செய்வதில் இளைத்தவர்கள் அன்று என்று கூறுகிறார். மேலும் அப்பெண்கள் குடிப்பதற்கு மது கொண்டு வரும்படி சொல்லுகின்றனர். இவர்களை துறடுகளாலும் தூண்டில்களாலும் பகைவர் இழுத்துக் கொண்டு போவர். அசீரியரின் பண்டைய சிலை ஒன்றில் வாயில் துறடு போட்டு இழுத்துச் செல்வது வடிக்கப்பட்டுள்ளது. எனவே இது உண்மையான கொடுமை. அடுத்து மிகவும் குத்தலாக இஸ்ரவேலர் பலியிடும் முறையை கூறி எள்ளி நகையாடுகின்றார். இப்படிச் செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று புளித்தமாவில் போஜன பலியிடுவதைச் சுட்டுகிறார். ஆண்டவர்க்கு அது பிரியமன்று என்பது லேவியராகமம் 2:11 படித்தால் புரியும். இதற்கு ஆண்டவர் என்ன தண்டனை கொடுக்கிறார் பாருங்கள். பற்களுக்கு ஓய்வு கொடுக்கும்படியாக அப்பக்குறைவு எனும் பஞ்சத்தை கட்டளையிடுகிறார். மழையை தடுக்கிறார். அவர்கள் உணவுக்காக அலையும் நிலை வரும் என்கிறார். இப்போது நாம் தண்ணீருக்கு அலைவது போல. மேலும் தண்டனைகளை வரிசையாய்க் கூறுகிறார். வயல்கள் காய்ந்து போகும், கடுக்காயினாலும் விஷப்பரியினாலும் தண்டிப்பார். திராட்சைத் தோட்டங்களையும் அத்திமரங்களையும் பச்சைப்புழு அரித்துப் போடும். கொள்ளை நோய் வரும். வாலிபரைக் கொன்று குதிரைகளையும் அழித்துப் போடுவார். சோதோம் கொமோராவைப் போல நாட்டைக் கவிழ்த்துப் போடுவார். இப்படியெல்லாம் செய்வேன் என்று கண்டிப்பாகச் சொன்னாலும் அதற்கு முன் என்னைச் சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று மனந்திரும்ப ஒரு வாய்ப்பளிக்கிறார். மலைகளையும் காற்றையும் படைத்த வல்லமையுள்ள தேவன், மனிதனுடைய நினைவுகளை அவனுக்கே வெளிப்படுத்துகிற தேவன், பழிக்கு பழி வாங்குகிற பரிசுத்தமுள்ள கண்டிப்பான தேவனாவார். மனிதனே, உன் தேவனைச் சந்திக்க ஆயத்தப்படு என்று லோத்தை தப்புவித்தது போல இரக்கமாய் நம்மையும் மீட்டுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறாரே. நாமும் ஆயத்தப்படுவோம். பழைய வரலாறு தேவன் பரிசுத்தமுள்ளவர், நேர்மையான நீதிபதி என்று சொல்கிறது. ஆனாலும் இப்போது தேவன் இரக்கம் உள்ளவர் என்று அறிவோம். பழைய வரலாறு தேவன் பரிசுத்தமுள்ளவர், நேர்மையான நீதிபதி என்று சொல்கிறது. ஆனாலும் இப்போது தேவன் இரக்கம் உள்ளவர் என்று அறிவோம். ஜெபம். தேவனே, நீர் மோசேயையும் தண்டித்த தேவன், லோத்தையும் காப்பாற்றிய தேவன். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். ஆமேன்.